மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். யாரு வழங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய விப்ரோ நிறுவனம் தாங்க இப்போதைக்கு வேலைக்கு ஆட்கள எடுத்துட்டு இருக்காங்க. அதுவுமே சென்னையில நீங்க வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃப்ரெஷருக்கான வேலைங்க. கம்ப்ளீட் ஃப்ரெஷரா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல சேலரி அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி எங்கெங்கே வேலைகள் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நான் ஒரு பொறுப்பாகவே வச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு உதவாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கஸ்டமர் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற ஒரு ரோலுங்க. ஹெச்ஆர் ஷேஸ்டா அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருந்துருக்காங்க. நோக்கரியில் இது வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்ற ப்ரீவியஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சென்னை ஷோலிங்கநல்லூரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சப்போர்ட்டுன்றதுனால இது வந்து கோடிங் பேஸ்டு ஜாப் கிடையாது. மோஸ்ட்லி வந்து யூஎஸ் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கோடிங் ஜாப் தான், சரிங்களா? ஸோ கேண்டிடேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு டிகிரியாக இருந்தாலும் ஓகே, பிஏவாக இருந்தாலும் ஓகே, பிகாமாக இருந்தாலும் ஓகே, பிஎஸ்சியாக இருந்தாலும் ஓகே, பிஇயாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேஷன் மேண்டட்ரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இமீடியட் ஜாயினர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனடியாக ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. ஜாப் ரோல் வந்து கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. 24/7 நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் யூஎஸ் ஷிஃப்ட்டில் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் வாய்ஸ் சப்போர்ட் தான் இது. 5 days ஒர்க்கிங்காக இருக்கணும், 2 days ரொட்டேஷ்னல் ஆஃப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, அந்த 5 days வந்து ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டில் இருக்கும். அந்த 2 நாள் வந்து வேலை இல்லாமல் நம்ம ஆஃபில் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி நமக்கு ஆஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. என்னடா இதில் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு நீங்கள் தங்குற இடத்துக்கும் உங்களுடைய ஆஃபீஸ்க்கும் நீங்கள் வந்து பஸ்ஸு பிடிச்சி போகணும் அப்படின்ற மாதிரி இல்லை. கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்துடும். அது போக வந்து ஷிஃப்ட் பேசிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அடிஷ்னலாக ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடிஷ்னல் ஷிஃப்ட் அலவன்சஸும் கொடுத்துருவாங்க. நல்லபடியாக நல்ல சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. டைரெக்டாக அவங்க வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்கங்க. அந்த ஒரு ஃபோன் நம்பருக்கே நீங்கள் வந்து உங்களுடைய சிவியை அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஃபோன் நம்பர் என்ன அப்படின்றதே நான் இங்கே கொடுத்துட்றேன். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணியிருக்கலாம். நோக்கரியில் லிஸ்ட்டான ஒரு ஃபோன் நம்பர் தாங்க இது. கேன் ஷேர் த சிவி ஆன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹெச்ஆரோட ப்ராபப்ளி அந்த ஹெச்ஆரோட நம்பராக இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்குமே இந்த நம்பருக்கே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? அடுத்தது ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சேட் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி டைப் வந்து ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வந்து கஸ்டமர் சக்ஸஸ் சர்வீஸ் அண்ட் ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டு தான், பர்மனண்ட் வேகன்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரோல் கேட்டகரி வந்து நான் வாய்ஸில் நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது யூஜி டிகிரி வந்து நீங்கள் பிகாம் எந்த ஒரு டிகிரி வேணாலும் படிச்சிருந்துருக்கலாம். பிபிஏ பிஎம்எஸ் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஏஎம்எஸ் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஏ எந்த ஒரு ஸ்பெஷலைசேஷனாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேட்டாக இருந்தாலே போதும், பிஆர்க்கு இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன இங்கே ப்ரிஃபர்ட் கீ ஸ்கில்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஎஸ் ப்ராசஸ்ஸு, பிளண்டட் ப்ராசஸ்ஸு, இன்டர்நேஷ்னல் ப்ராசஸ்ஸு, பிபிஓ, நான் வாய்ஸ் ப்ராசஸ்ஸு, கஸ்டமர் கேரு, பிபிஓ நான் வாய்ஸு, இமெயில் ப்ராசஸ்ஸு, சேட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாகவே ரீட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களுடைய சிவியை அனுப்பிச்சி விடுங்க. இது மட்டும் தான் விப்ரோவில் ஓப்பனிங் இருக்கா, இல்லை நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.